ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவல், எபிசோட் 70. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதிக்கண்ணா, சாப்பிட்டு போகலாமே, உனக்கு என் கையால் சமைச்சு கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு என்று ஜோதி கேட்க, அதை கேட்ட ஆதியோ சரி என்று தலையசைத்து விட்டு அந்த ரூமிற்குள் சென்று விட்டான். அவன் சென்றவுடன் மித்ராவை பார்த்த கிருஷ்ணா, மித்ராமா, ஆதி ஏன் இப்படி இருக்கான், அவன் இப்படி இல்லையே என்று கேட்க, பெருமூச்சு ஒன்றை விட்ட மித்ரா, நீங்கள் இருந்த வரைக்கும் தேவோட லைஃபே வேற, அதுக்கப்புறம் அவன் மொத்தமாக மாறிட்டான் என்று நேற்று சர்வா அவளிடம் சொல்லிய அனைத்தையும் அவர்கள் இருவரிடமும் மித்ரா சொல்ல சொல்ல அவர்களோ கண்கள் கலங்கி அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாதா என்ன, அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது ஆதிக்கு வெறும் 10 வயது என்று. அந்த வயதில் கை குழந்தையுடன் சேர்த்து மற்ற 3 பேரையும் அவனே பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு சமையல் செய்து போடுவதிலிருந்து அனைத்தையும் அவனே பார்த்திருக்கிறான். தானும் படித்து தானும் வளர்ந்து அவர்களையும் படிக்க வைத்து வளர்த்திருக்கிறான். பணத்தாசை பிடித்த நயவஞ்சகர்களிடமிருந்து அவர்களை காத்திருக்கிறான். எத்தனை கஷ்டப்பட்டிருப்பான் என்று நினைக்கையில் மனமெல்லாம் ரணமாக வலித்தது. அமைதியாக கண்களில் நீருடன் அமர்ந்திருந்த ஜோதியை பார்த்த மித்ரா, ஜோதிமா, நீங்களும் எனக்கு சாப்பாடு போட போறதில்ல அப்படிதானே என்று கேட்க, அவள் பசியில் இருப்பதால் தன்னை மீட்டு கொண்ட ஜோதியோ அவளை பார்த்து, இருடா, ஒரு 10 நிமிஷம் நான் சமைச்சிடுறேன் என்று சொன்னவர் எழுந்து சென்று விட்டார். அவர் சென்ற சிறிது நேரம் கழித்து கிருஷ்ணா எழுந்து ஆதி இருந்த அறையின் கதவை தட்டிவிட்டு உள்ளே செல்ல அவருடன் மித்ராவும் சென்றார். உள்ளே சென்ற கிருஷ்ணா அங்கு கண்மூடி அமைதியாக அமர்ந்திருந்த ஆதியின் அருகில் சென்றவர் அவன் தலையை மெதுவாக தடவ, ஸ்பரிசத்தில் கண் திறந்து அவரை பார்த்தான் ஆதி. அவன் அருகில் அமர்ந்தவர் அவனையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தார். அழுத்தமாக பார்த்த ஆதியோ மித்ராவை ஒரு நொடி பார்த்துவிட்டு திரும்பி அவரை பார்த்து, உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆக்சிடெண்ட் இல்லைன்னு எனக்கு எப்போவோ தெரியும். அதே சமயம் உங்களை கடத்தினது யாரு, 15 வருஷமா யாரோட கஸ்டடியில் இருந்தீங்க என்று கேட்ட ஆதியின் கண்களோ கோபத்தில் சிவந்து இருந்தது. ஆதி இது ஆக்சிடெண்ட் இல்லை என்று கூறியதை கேட்ட மித்ராவிற்கு பெரிதாக ஷாக் எல்லாம் எதுவும் இல்லை. ஏனென்றால் இதை முன்பே அவள் யூகித்திருந்தாள். ஆனால் அவர்கள் இருவரையும் 15 வருடமாக கடத்தி வைத்து இருக்கிறார்கள் என்பது அவளுக்கு புதிதாக இருந்தது. ஆதியின் கேள்வியை கேட்டவர் அவனை ஒரு நொடி பார்த்துவிட்டு, எங்களை கடத்தினது யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆதி. அந்த 15 வருஷத்துல ஒரு தடவை கூட அவன் வந்து எங்களை பார்க்கவோ இல்லை பேசவோ இல்லை. எங்களை ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. அங்கிருந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு மட்டும் சாப்பாடு கொடுக்க ஒருத்தன் வருவான். அவனை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது தான் மித்ரா எங்களை பார்த்து ஹெல்ப் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தா என்றவர் மேலும் சில விஷயத்தையும் சொன்னார். அதை கேட்ட ஆதியின் கண்கள் மட்டுமல்ல, மித்ராவின் கண்களும் சிவந்தது. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கே வந்த ஜோதி மூவரையும் சாப்பிட அழைக்க அவருடன் மூவரும் சென்றார்கள். மித்ராவிற்கும் கிருஷ்ணாவிற்கும் சாப்பாடு கொடுத்த ஜோதி ஆதிக்கு மட்டும் கொடுக்காமல் அவனை பார்த்து, ஆதிக்கண்ணா, நானே உனக்கு ஊட்டி விடவா என்று ஆசையாக கேட்டார். அவர் கண்களில் இருந்த ஏக்கத்தை பார்த்த ஆதியின் தலை தானாக சரி என்பது போல ஆடியது. அதில் மகிழ்ந்தவர் ஆசையாக அவனுக்கு ஊட்டினார். ஆதி எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். பார்த்து கொண்டிருந்த மித்ரா மற்றும் கிருஷ்ணா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். பிறகு மித்ரா கிருஷ்ணாவை பார்த்து, பார்த்தீங்களா கிருஷ்ணாப்பா, அவங்க பையனுக்கு மட்டும் எப்படி ஊட்டி விடுறாங்கன்னு நான்லாம் அவங்க கண்ணுக்கு கூட தெரியல சொன்ன மித்ராவை பார்த்த ஜோதியோ, என் பையனுக்கு நான் ஊட்டுறேன், அதில் உனக்கு என்னடி பொறாம என்று கேட்க, அதை கேட்ட மித்ராவும், மீ பொறாம எனக்கா, பாருங்க கிருஷ்ணாப்பா, ஜோதிமா மாமியார் மாதிரி நடந்துக்கிறாங்க. சிறுபிள்ளை போல் சொல்லியவளை தான் மூவரும் ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்து பின் கிருஷ்ணாவை பார்த்த ஆதி அவரிடம், நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கிறது இப்போதைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள தவிர வெளியே யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நம்ம ஃபேமிலி விஷயத்தில் எந்த ஒரு தப்பும் நடக்க அலோவ் பண்ண நான் தயாராக இல்லை. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் மட்டும் நீங்கள் உயிரோடு இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம்
என்று ஆதி சொல்ல அதை கேட்ட கிருஷ்ணாவும் ஜோதியும் ஒரு சேர, எங்களுக்கு புரியுதுப்பா, நாங்களும் நம்ம குடும்ப விஷயத்துல எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இல்லை என்று சொன்னவர்களை பார்த்த ஆதி சரி என்பது போல் தலையசைத்து விட்டு அங்கிருந்து வெளியில் சென்று விட்டான். அவன் சென்றவுடன் திரும்பி மித்ராவை பார்த்த ஜோதியோ அவளிடம், மித்ராமா, எனக்கு துருவன் அர்ஜுனெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு, அவங்க ஃபோட்டோ வச்சிருக்கியா என்று கேட்க அவர்களை பார்த்த மித்ரா, என்கிட்ட அவங்க ஃபோட்டோ இல்லைம்மா என்று மித்ரா சொல்லவும் அவர் முகம் வாடிவிட்டது. அவரை பார்த்த மித்ரா, அதுக்குள்ளே ஏன் ஜோமா டல் மோடுக்கு போறீங்க, நீங்கள் கொஞ்சம் அப்படி ஓரமாக உட்கார்ந்துக்கோங்க, நான் அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன் என்று சொல்ல அதில் மகிழ்ந்தவர் அவள் கேமராவில் தெரியாதபடி அமர்ந்து கொண்டார்கள். அவர்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் என்பதற்காக டிவியில் தன் மொபைலை கனெக்ட் செய்தவள் அர்ஜுனுக்கு வீடியோ கால் செய்தாள். அர்ஜுனின் காலை அட்டன் செய்த துருவன் மித்ராவை பார்த்து, ஹாய் குட்டிமா என்று சொல்ல, ஹாய் அண்ணா, என்ன விது ஃபோனை நீங்கள் எடுக்கிறீங்க என்று மித்ரா கேட்டாள். அவளை பார்த்து துருவனோ, ஏன்னா அர்ஜுன் ஃபோன் எடுக்கிற நிலைமையில இல்லை குட்டிமா. பதறிய இருவரும் மித்ராவை பார்க்க மித்ராவோ பதற்றமாக, என்ன ஆச்சுன்னா என்று கேட்டாள். என்ன ஆச்சா, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது இந்த வீட்டு ராட்சசிக்கு தெரிஞ்சிடுச்சு, அதான் நீயே பாரு என்று அவன் அர்ஜுனை காண்பிக்க அங்கு அர்ஜுனின் தலைமுடியை பிடித்து கொண்டு மாவாட்டி கொண்டிருந்தாள் அவர்களின் செல்ல தங்கை அம்ரு என்கிற அமிர்தீஷா. ஏண்டா நாயே, ஏண்டா என்கிட்ட சொல்லலை, உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதையும் சொல்லலை, நீ சென்னை வந்ததையும் சொல்லலை என்று கோபமாக கத்தி கொண்டிருந்தவளிடமிருந்து தன் முடியை காப்பாற்ற பெரும்பாடுபட்டான் அர்ஜுன். அவன் தலையில் இருந்து அவள் கையை எடுக்க முடியவே இல்லை. அப்பொழுது துருவன் அர்ஜுனின் முன் ஃபோனை காண்பிக்க அதில் தெரிந்த மித்ராவின் முகத்தை பார்த்த அர்ஜுன், அனிமா எப்படி இருக்கீங்க என்று ஆர்வமாக கேட்டான். அவனை முறைத்தவள், காலையில தானடா பார்த்த என்று கேட்டுவிட்டு அம்ருபுரம் திரும்ப அவளோ, ஹாய் அனிமா, நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க, நானும் உங்களை அனிமானே கூப்பிடுறேனே, எனக்கு அஜு எல்லாமே சொன்னான் என்று மித்ராவை பார்த்து சிரித்து கொண்டே சொல்லியவளை பார்த்த மித்ரா, என்னை விட நீ தான் அழகாக இருக்க ஈஷா, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு. அப்பொழுது குறுக்கிட்ட அர்ஜுன் அவளை பார்த்து, அனிமா, உங்கள் ட்ரிப்பெல்லாம் எப்படி போகுது, எந்த கண்ட்ரி போயிருக்கீங்க என்று கேட்க அதில் கடுப்பான மித்ரா, நான் ட்ரிப்பு, அதுவும் உங்கள் அண்ணன் கூட, அட நீ வேற போடா அங்கிட்டு என்று சலித்து கொள்ள அதை பார்த்த சர்வா அவளை பார்த்து, என்னாச்சு குட்டிமா, அவன்கிட்ட ஏதாவது கோவப்பட்டானா சொல்லு, நான் இப்போவே அவன்கிட்ட கேட்குறேன். அட நீங்கள் வேறண்ணா, கோவப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு சாப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்கிறது தெரியுமான்னு கூட தெரியலண்ணா, காலையிலேருந்து எனக்கு சாப்பிட எதுவுமே வாங்கி தரல தெரியுமா என்று சிரித்து கொண்டே சொல்லியவளை பார்த்த நால்வரின் முகத்திலும் சோகம் குடிக்கொண்டது. அதை பார்த்தவள், என்ன ஆச்சுன்னா, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா என்று கேட்க, உண்மையில் மித்ரா தவறாக கேட்டுவிட்டாளா? மித்ரா ஜாலியாக சொன்ன ஒரு விஷயத்தால் ஏன் அவர்கள் நால்வரின் முகமும் சோகத்தில் மூழ்கியது? கிருஷ்ணவர்மா மற்றும் ஜோதி இருவரும் 15 வருடங்களாக யாரின் கஸ்டடியில் இருந்தார்கள்? தன் குடும்பத்தை ஆக்சிடென்ட் செய்து கொல்ல பார்த்தது மட்டும் இல்லாமல் அவர்களை கடத்தி 15 வருடங்களாக டார்ச்சர் செய்தவன் யார் என்ற ஆதிக்கு தெரிய வந்தால் என்ன செய்வான்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.